ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிட்டிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 kg பாஸ்மதி ரைஸ், 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, 200 கிராம் தக்காளி, 200 கிராம் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய், 100 கிராம் எண்ணெய், 2 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பட்டை, பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் உப்பு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் ஃபஸ்ட்டே சேர்க்கலை, வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி அதில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். இதில் மசாலா எதுவும் சேர்க்க வேணாம், இது அப்படியே தான் நம்ம சேர்க்க போகிறோம். எடுத்து வச்சுருக்க தயிரையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்துடலாம். எல்லோரும் தண்ணி கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம சேர்ப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அளவு தண்ணி சேர்ப்போம். ரைஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப உடஞ்சிராமல் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பொறுமையாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி வைக்கணும். எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொதிக்கலை. அதுக்கு முன்னாடியே நம்ம மூடி போட்டு மூடிடணும். மூடிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் மேலே வரும். ப்ரெஷர் மேலே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். மூடிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் வர்றப்போ விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 7 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து கிளறி விடுங்க. சிக்கன் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. மறக்காமல் நீங்களும் இதே ப்ரொசீஜரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.